தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் பெண் மேயர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அதிமுக முன்னாள் பெண் மேயர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது ஆளுங்கட்சியாக உள்ளது. கடந்த 2 ஆண்டு காலமாகவே பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். தற்பொழுது அதிமுக அம்மா இல்லாத பிள்ளைகள் உள்ள கட்சியாக உள்ளது. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக தற்பொழுது பல்வேறு கூறுகளாக உடைந்து போய் உள்ளது. இனிமேல் அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக 3வது இடத்தை பிடித்தது. அடுத்து நடைபெறவுள்ள தேர்தல்களில் அதிமுக 4வது, 5வது, 6வது இடத்தை தான் பெறும். தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி அமைக்காவிட்டால் அதிமுக தனித்து போட்டியிட்டால் 10 தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியாது. பாஜக கூட்டணி கட்சிகளின் துணையுடன் தான் அதிமுக இன்றைக்கு 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அதுவும் கட்சி 2ஆக உடைந்து போயுள்ளது. இனிமே அதிமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது. அதிமுகவை சார்ந்தவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து வருகிறார்கள். அதிமுக முன்னாள் பெண் மேயர் ஒருவர் அதிமுகவிலிருந்து விலகியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். அவர் வேறு யாருமல்ல, கோயமுத்தூர் மாவட்டம், அதாவது திருப்பூர் முன்னாள் மேயர், திருப்பூர் மாநகராட்சி முன்னாள் மேயர் விசாலாட்சி அதிமுகவிலிருந்து விலகியுள்ளார். செங்கோட்டையனை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சி அதிமுக முன்னாள் பெண் மேயர் விசாலாட்சி தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். கொங்கு மண்டலத்தில் அதிமுக காலியாகி வருகிறது. கொங்கு மண்டலம் தான் அதிமுகவுக்கு வலு சேர்த்தது. பலமான ஒரு மண்டலமாக இருந்தது. தற்பொழுது கொங்கு மண்டலமே காலியாகி வருகிறது. செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை காலியாக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளார்.